காலிஃப்ளவர் எப்படி இருக்கு? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சன் மேக் ஓவர் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சு, கிச்சன் கொஞ்சம் மெஸ்ஸியாக தான் இருந்தது. ஓகே, டீப் க்ளீன் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு 2-3 நாளாகவே கொஞ்சம் மெயின்டைன் பண்ணல. கொஞ்சம் மெஸ்ஸியாக தான் இருந்தது கிச்சன். அதோட தான் நம்ம டீப் க்ளீனும் பண்ணிடலான்னு சொல்லிட்டு கிச்சன் செல்ஃபில் இருக்க பாத்திரங்கள்லாம் எடுத்து வைக்கணும். இப்போ வந்து இது மாதிரி தான் இருக்குது, அங்கங்கே மெஸ்ஸியாக இருக்கும். ஒரு 1 மந்த்துக்கு ஒருக்க நான் எப்போவுமே க்ளீன் பண்ணுவேன்னா, போன மாதம் கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால பண்ணலை. மேலே இருக்க இதெல்லாம் ஏதாவது எடுத்தேன்னா அப்படி அப்படியே வச்சிடுறது மேலே லாஃப்டில். அதையும் நல்லா எல்லாத்தையும் எடுத்து அழகாக அங்கங்கே ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும். அதுக்கு வந்து நான் மேலே வந்து சின்ன டப்பில் வந்து உப்பு மஞ்சத்தூள் போட்டு தண்ணி எடுத்துட்டேன். ஒரு பழைய நைட்டி வெட்டாக ஒன்று, அப்புறம் நல்லா காஞ்ச நைட்டி ஒன்று, அது மாதிரி எடுத்து தனியாக பிரித்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் தனித்தனியாக எடுத்து அங்கங்கே அடுக்கி வைக்கணும். ஃபஸ்ட்டு அங்கங்கே மேலே எடுத்துட்டு நம்ம அப்படி அப்படியே வச்சதுனால கண்ணாப்புன்னு இருக்குது. ஒரு பக்கமாக ஒதுங்க வச்சு நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்காக நான் மேலே ஏறிட்டேன். லாஃப்ட் மேலேயே ஏறி உட்காந்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் தான் ஆச்சு. அங்கங்கே ஆர்கனைஸ் பண்ணி அழகாக பண்ணிட்டேன். மூட்டையெல்லாம் ஒரு பக்கம் வச்சு, அலுமினிய பாத்திரம் ஒரு பக்கம் இந்த மாதிரி வச்சு செட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இந்த நல்ல தூசியாக இருந்தது, அதை தட்டிட்டு வைப் பண்ணி நல்லா தொடச்சி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நேராக கீழே இருக்க செல்ஃபெல்லாம், மளிகை ஜாமான் போட்டு வச்சுருக்க செல்ஃபெல்லாம் எடுத்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். எம்டி பாக்ஸுக்கு தனியாக நம்ம இது போட்டு வச்சுருக்கோம், மளிகை ஜாமான் போட்டு வச்சுருக்கோம், தனியாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து கவுண்டர் டாப்புக்கு கீழே இருக்கிறதையும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். எல்லாமே வந்து எடுத்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிற அளவுக்கு நான் வீடியோ எடுக்கல. சும்மா கொஞ்சம் நீட்டாக இருக்கிறது மட்டும் எடுத்து அப்பப்போ இது பண்ணியிருக்கேன். ஏன்னா கொஞ்சம் டைம் இல்லை, கொஞ்சம் மத்தியானம் சமைக்கணுங்கிறதுனால நான் வேகமாக இதை ஆர்கனைஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த பாத்திரம் எல்லாமே வந்து தனியாக அப்படியே வெளியில் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நல்லா ஈரத்துணியை வச்சு, வெறுமனே ஈரத்துணியை வச்சு தொடச்சிட்டு அது காஞ்சதுக்கப்புறம் அப்புறம் புதுசாக திரும்பி சின்ன பாத்திரம், பெரிய பாத்திரம் அது மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வைப்பேன். ஏன்னா சின்னதெல்லாம் முன்னாடி இருந்து பெருசெல்லாம் பின்னாடி இருந்தால் தான் நமக்கு எந்தெந்த பாத்திரம் எங்கே இருக்குங்கிறது தெரியும். அதே மாதிரி செட்டாக போட்டு கமுத்து வச்சுக்குவேன். செட்டு பாத்திரம்லாம் தனித்தனியாக அப்படியே ஒவ்வொரு இடமா வச்சோம்னா நமக்கு இடம் பத்தாதுங்கிறதுனால நான் அப்படி தான் ஆர்கனைஸ் பண்ணுவேன். இது வந்து நல்லா வெறும் கிளாத்தை வந்து நல்லா நனைச்சி தொடச்சி எடுத்துட்டு காஞ்சதுக்கப்புறம் தான் அடுக்கி வைப்பேன். இப்போ இந்த போனினா இதில் 3 செட்டு இருக்கும், அந்த மாதிரி அடுக்கி வச்சுக்குவேன். எனக்கு மட்டும் எப்போவுமே எப்படி பார்த்திங்கன்னா, வீட்டில் வேறு எந்த வேலையாவது செய்யணும்னு நினச்சேன்னா அவ்வளோ சுறுசுறுப்பாக செய்ய மாட்டேன். ஆனால் க்ளீன் பண்ணணும், ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா மட்டும் அப்படி ஒரு எனர்ஜி கிடைக்கும் எனக்கு. உடம்பு சரியில்லைனாலும் எனக்கு ஆர்கனைஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். நீட்டாக வச்சுக்கணுன்னு நினப்பேன். அது மாதிரி தான் வீட்டை நீட்டாகவே வச்சுக்குவேன் எப்போவுமே. ஒரு சில நாள் க்ளீன் பண்ணணும்னு நினச்சேன்னா ஒரு 2 நாள் மெஸ்ஸியாக ஆக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பண்ணுவேன். அப்போ தான் கொஞ்சம் நமக்கு எனர்ஜியாக செய்ய முடியும். அதே மாதிரி க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு ஒரு 10-20 நாளைக்கு அந்த கிச்சனை அப்படியே எதுவுமே படாத மாதிரி, தூசி எதுவுமே படக்கூடாது, சமைச்சோன்னு தொடச்சிடுறது, ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணுவேன். இது மாதிரி க்ளீனிங் இறங்கிட்டேன்னா மஸ்கிட்டோ நெட்டு, ஃபேனு, சுவிட்ச் பாக்ஸு எல்லாமே எடுத்து தொடச்சி, நல்லா எண்ணெய் பிசுக்கெல்லாம் இருந்ததுன்னா ஈரத்துணி வச்சு தொடச்சிடுவேன் சுவிட்ச் பாக்ஸ் எல்லாம். இந்த மாதிரி மஸ்கிட்டோ நெட்டெல்லாம் தனியாகவே கலட்டிட்டு நல்லா சோப்பு தண்ணியில் இது மாதிரி தனியாக ஒரு ப்ரெஷ் வச்சுருக்கேன், அதை வச்சு நல்லா தொடச்சி கழுவி எடுத்துருவேன் தனியாகவே. அதுக்கப்புறம் நம்ம மஸ்கிட்டோ நெட்டை மாட்டும் போது நல்லா பிரைட்டாக இருக்கும், பளிச்சுன்னு இருக்கும், நல்லா வெளிச்சமாக இருக்கும் கிச்சனு. 1 மந்த்துக்கு ஒருக்க கண்டிப்பாக டீப் க்ளீன் பண்ணும்போது இதெல்லாமே நான் பண்ணிடுவேன் எப்போவுமே. மொத்தமாக ஒரு கிச்சனை டீப் க்ளீன் பண்ணோம் அப்படின்னு நினச்சேன்னா மொத்தமாக எல்லாத்தையும் எடுத்து பண்ணிட மாட்டேன். ஒவ்வொரு சைடாக தான் பண்ணுவேன். இப்போ கம்ப்ளீட்டாக நான் இந்த சைடு ஃபுல்லாக பண்ணிட்டேன். அந்த மேலே ரேக்கில் இருந்து இந்த ஒரு பார்ட்டு மட்டும் கம்ப்ளீட் பண்ணணும். அதை பண்ணிட்டேன்னா நல்லா கிச்சன் நீட்டாக க்ளீன் ஆகிடும். ஓரளவு நான் எப்போவுமே அப்படி தான் க்ளீன் பண்ணணும்னு நினச்சேனாவே ஒரு சைடு எடுத்துருவேன். அதுக்கப்புறம் அதை க்ளீன் பண்ணி தொடச்சி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டு அடுத்த பக்கம் போவேன். அப்படி தான் எப்போவுமே க்ளீன் பண்ணுவேன். அதே மாதிரி ஆர்கனைஸ் பண்ணதுக்கப்புறம் சில சேஞ்சஸ்லாம் பண்ணுவேன். மணி பிளான்ட் வந்து கேஸ் பக்கத்தில் வச்சுருந்தேன், இப்போ வந்து ஃப்ரிட்ஜு மேலே தூக்கி வச்சுட்டேன். அதே மாதிரி அந்த சின்ன தட்டெல்லாம் வச்சுக்கிறதுக்கு தனியாக ஸ்டாண்டு வச்சுருப்பேன், ஸ்பூன் ஸ்டாண்டு வச்சுருப்பேன். அதெல்லாம் வந்து வேறு பக்கம் வச்சுருக்கிறத தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். 2வது பாத்திரம் வளர்க்குற அந்த பேஸ்கெட் வந்து இந்த சைடு வச்சுருந்தேன், அதை தூக்கி அந்த சைடு வச்சுட்டேன். எப்போவுமே இது மாதிரி
ஆர்கனைஸ் பண்ணும்போது கொஞ்சம் சேஞ்சஸ்லாம் பண்ணி பார்த்தோன்னா கிச்சன் கொஞ்சம் அழகாக இருக்க மாதிரி எனக்கு தோணும். எப்போவுமே அப்படி தான். அப்போ கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் மாற்றி வைப்பேன். அப்போதைக்கு க்ளீன் பண்ணும்போது எனக்கு எப்படி சேஞ்சஸ் பண்ண தோணுதோ அது மாதிரி தூக்கி வச்சுக்குவேன். இண்டக்ஷனும் அப்படி தான். இந்த சைடு வச்சுருந்தேன் ஃப்ரிட்ஜுக்கு மிக்சிக்கு பக்கத்தில், அதை தூக்கி அந்த சைடு ஆர்கனைஸ் பண்ணி வச்சேன். இப்போ ஓரளவு அங்கேயே செட் ஆகிடுச்சுங்கிறதுனால அந்த பக்கமே வச்சுட்டேன், கேஸ் பக்கமே. ஓவராலாக டோட்டலாக கிச்சனை ஆர்கனைஸ் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. நல்லா சுத்தமாக நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். நல்லா பார்க்கும்போதே எனக்கே ரொம்ப சூப்பராக இருந்தது. அது மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். ஃபுல்லாக க்ளீன் பண்ணதுக்கப்புறம் மத்தியானம் சமையல் ரெடி பண்ணணும். அதுக்கு முன்னாடி நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஆகணுங்கிறதுக்காக கொஞ்சமாக காஃபி போட்டு குடிச்சிட்டு நல்லா எனர்ஜி வேணுங்கிறதுக்காக பிஸ்கெட் தொட்டி சாப்பிட்டுட்டு மத்தியானம் சமையலுக்கு குக்கிங்க்கு ரெடி பண்ண போகிறேன். பங்குனி மாதம் ஃபுல்லாக முருகருக்கு விரதம் இருக்கணுங்கிறதுக்காக நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கேன். அதனால சரி நான்வெஜ் ஸ்டைல்லே எனக்கு வந்து வெஜ்ஜு வேணுங்கிறதுனால காலிஃப்ளவர் 65 போட்டுட்டு ஜாக் ஃப்ரூட்டு போட்டு பிரியாணி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு வந்து மாவு பெசரி ஊற வச்சிட்டோம்னா நம்ம பிரியாணி ரெடி பண்ணுறதுக்குள்ளார அது ஊறிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்காக பலாக்காயெல்லாம் போட்டு பிரியாணி செஞ்சேன் மத்தியானமாக. அந்த பிரியாணி செஞ்சுட்டு இருந்து அந்த கேப்லேயே வந்து அது ஊறிடுச்சுங்கிறனால 65யும் போட்டு எடுத்துட்டேன். எனக்கு வந்து இந்த மாதிரி விரத நாட்கள்லாம் வந்து நிறைய நான்வெஜ் சாப்பிட்ணுன்னு கிரேவிங்ஸ் வந்துடும். அதுக்காக அதை வந்து பீட் பண்ணுங்கிறதுக்காக நான் இது மாதிரி வெஜ்ஜு ஸ்டைலில் வந்து நான்வெஜ் ஸ்டைல்லே வெஜ்ஜு ப்ரிப்பேர் பண்ணிக்குவேன். அது எப்போவுமே எல்லாத்துக்குமே அப்படி தானா என்னன்னு தெரில. எனக்கு மட்டும் எப்போவுமே நான் வந்து விரதம் இருந்தனாவே அப்போ எனக்கு ரொம்ப நான்வெஜ் சாப்பிட்ணுன்னு தோணும். அதுக்காகவே நான் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்குவேன். லவ் யூ. இங்கே பேர் காலிஃப்ளவர் எப்படி இருக்குது? ஆனியன் ரைத்தா, அப்புறம் காலிஃப்ளவர் 65 நல்லா சூடாக மணக்க நல்லா ஃப்ளேவரோட நம்ம ஜாக் ஃப்ரூட் பிரியாணி அப்படியே நான்வெஜ் ஸ்டைலில் இருக்கும். இதெல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து ஷாப்பிங் கிளம்பிட்டோம். மங்களம் தான் போயிருந்தோம். கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்தது, போனோம். ஆக்சுவலாக அவனுக்கு சைக்கிள் வாங்குறதுக்காகலாம் நாங்கள் போகலை, வீட்டில் கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக போயிருந்தோம். ஆனால் பையன் போனோன்னே அங்கே கொஞ்சம் மொய் வச்சு விட்டார். எப்போவும் வந்து 500க்குள்ளே தான் மொய் வைப்பார். இந்த வாட்டி வந்து ஒரு 5000 மொய் வச்சுட்டான். ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு அங்கேயே ஹோட்டல்லே சாப்பிட்டுட்டு வந்தாச்சு. வந்தோடனே வீட்டில் ஒரே குசி அவனுக்கு வாங்கி வந்து காரில் பேக் சைட்லேயே போட்டு கொண்டு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்தோடனே செம்ம குசி ஆகிட்டார் சார். நல்லா அதில் ஓட்டிட்டு வீட்டில் செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்தார். ஒரு 2 days 3 daysக்கு இனிமேல் இந்த சைக்கிள்லே தான் இருப்பான். அதுக்கப்புறம் அதை சீண்ட கூட மாட்டான். இப்படி தான் போச்சு எங்களுடைய வீக்கெண்ட். உங்களுக்கு எப்படி போச்சுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.